பாரதிராஜா அவர்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து அவரை பற்றின ஏகப்பட்ட செய்திகள் சோசியல் மீடியாவில் வந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் அவருடைய அக்கம் பக்கத்தினர் ஒரு சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இயக்குனர் இமயம் அப்படின்னு ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருந்தார். அவரோட மறைவுக்கு அப்புறம் அவர் கூட பழகிய நிறைய பேர் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்த வண்ணம் வந்திருக்காங்க. அந்த வகையில் அவங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினர் என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சாரோட மறைவு உண்மையிலுமே எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த வருஷம் தான் அவரோட பையன் இறந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் ரொம்ப முடியாமல் போயிட்டார். அவர் இதிலிருந்து மீண்டு வரணும், உடல்நலம் சரியாகிடணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எல்லாருமே நினச்சோம். பட் இந்த வருஷம் அவருக்கு இப்படி ஆகும் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கிடையாது. சார் உயிரோடு இருந்தவரை இந்த வீடு வந்து கலையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எப்போதும் அவங்க வீட்டில் சிரிப்பு சத்தம் இருக்கும், ஏதாவது ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கும். இவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் அப்படிங்கிறதுனால நிறைய இயக்குனர் இவங்களை பார்க்க வருவாங்க. நிறைய மூவி டைரக்டர்ஸ் புது படத்தில் அப்ரோச் பண்ண வருவாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சார் வந்து கொஞ்சம் நடக்க முடியாமல் போனதுக்கப்புறம் அந்த டைமில் அவர் நடிச்சு கொடுத்த படங்களுக்கு டப்பிங்க்கு போக முடியாமல் இருந்தார். அதனால் அவர் வீட்டுக்கே வந்து டப்பிங்லாம் பண்ண வச்சுருக்காங்க. சம்டைம்ஸ் 9-10 மணிக்கு, ஏன் 11 மணிக்கு அந்த மிட் நைட்டில் போனோம்னா கூட சாரோட வாய்ஸ் வந்து நம்மளால் கேட்க முடியும். அந்தளவுக்கு வந்துட்டு அவங்க வீட்டில் நிறைய சத்தங்கள் இருக்கும், நிறைய கலகலப்பு இருக்கும். ஆனால் இப்போ அவங்க மனோஜ் பாரதிராஜ் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் அந்த வீடு டோட்டலாக மாறி இருந்துச்சு. ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. சாரும் முடியாமல் போயிருந்தார். அண்ட் இந்த மாதிரியான டைமில் இந்த குடும்பம் மறுபடியும் பழைய மாதிரி வராதா அப்படின்னு தான் நாங்கள் ஏங்கினோம். ஆனால் நாங்கள் நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பாரதிராஜா சார் இப்போ இல்லை அப்படிங்கிறத உண்மையிலுமே எங்களால் ஏற்றுக்கவே முடியல. எங்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு பெருமை, அவர் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் நாங்களாம் இருந்திருக்கோம் அப்படின்னு. சாரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நாங்கள் எப்போதுமே கடவுள்கிட்ட வேண்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாரதிராஜா சாரோட மறைவு குறித்து அவங்களோட அக்கம் பக்கத்தினர் ஷேர் பண்ணியிருந்த இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலயமா ஃபேமஸ் ஆகியிருந்த புகழ் அவர்கள் நடிகர் அஜித் அவர்கள் கூட நடிச்சிருந்த விஷயங்களை பற்றியும் அவரோட ஃபன்னி வெர்ஷன் பற்றியும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை ப்ரொடியூஸ் பண்ணவங்க தான் வலிமை படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால எப்படியாவது ப்ரொடியூசரை பிடிச்சி கெஞ்சி கேட்டு ஒரு சீனாவது வாங்கிடணும், அஜித் சாரோட நடிச்சிடணும் அப்படின்னு தான் நான் கேட்டு நடிக்க போயிருந்தேன். அண்ட் அந்த ஒரு சீன் பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டு நான் தூங்கவே இல்லை. ஏன்னா இங்கே குக் வித் கோமாளிலையும் ஷூட்டிங் இருந்துச்சு. டேரெக்டாக நான் அங்கே போகவும் சார் என் கண்ணை சிவப்பாக இருக்கிறத பார்த்துட்டு கேட்டார் என்னாச்சு அப்படின்னு. இது மாதிரி ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன் சார்னு சொல்லவும், நீங்கள் போய் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் ஷாட்டை நாங்கள் அப்புறம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஷூட்டை மாற்றி வச்சார். உண்மையிலேயே அது பார்க்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் காமெடி படம் ஒன்று பண்ணலாமே சார் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டதுக்கு, நான் நடித்து ஓடாத படங்கள் எல்லாமே காமெடி படங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபன் பண்ணியிருந்தார். அஜித் சார் அந்த மாதிரி ஏகப்பட்ட கவுண்டர்ஸ் அந்த ஒரு நாள்லேயே கொடுத்துருந்தாரு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவர் எவ்வளோ ஃபன்னான ஒரு மனுஷன் அப்படின்னு. கண்டிப்பாக அஜித் சார் காமெடி படம் ஒன்று நடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தார். புகழ் ஷேர் பண்ணியிருந்த இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.